அன்பு மாணவர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புது வார்த்தையை நம்ம எப்படி கற்றுக்கணும், அந்த புது வார்த்தைக்கு மீனிங் எப்படி பார்க்கணும், அது மறக்காமல் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து ஒரு சென்டென்ஸை நம்ம எங்கேருந்து லேர்ன் பண்ணணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு அப்படியே பூஸ்ட் ஆகுது. அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டோட நான் உங்களுக்கு நிறைய கான்டென்ட் சொல்லித்தரக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ லாங்குவேஜ் ஒருத்தங்க கற்றுக்குறாங்க, இல்லை கற்றுக்கல, அதையும் தாண்டி எல்லாத்தோட மொபைல்லையும் ஒரு 2 டிக்ஷனரி இருக்கணும். ஒன்று நம்ம தாய்மொழியிலிருந்து பிறமொழி, அதாவது டார்கெட் லாங்குவேஜ். என்ன டார்கெட் லாங்குவேஜ்? இங்கிலீஷ். நம்மளோட தாய்மொழிக்கும் அந்த டார்கெட் லாங்குவேஜுக்கும் காமனாக இருக்க ஒரு டிக்ஷனரி. இன்னொன்று டார்கெட் லாங்குவேஜ் டு டார்கெட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. இந்த மாதிரி 2 டிக்ஷனரி என்றைக்குமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று இங்கிலீஷ் டு தமிழ், அனதர் ஒன் இஸ் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். இது உங்களுக்கு எந்த டிக்ஷனரி நல்லா தோணுதோ அந்த டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணி என்றைக்குமே உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிக்ஷனரி என்ன அப்படின்னா, தமிழில் நித்ரா அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்கும். ஓகே, நித்ரா அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இருக்கும். அதை தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு புது வார்த்தைக்கு மீனிங் தெரியல, உடனே அங்கே போட்டு பார்த்துக்குவேன். ஓகே, அதோட மீனிங் எனக்கு தமிழில் ஒழுங்காக புரியல அப்படின்னா இன்னொரு டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகே, அந்த ஆப்போட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிடறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி நீங்களும் அதை வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தேடுற வார்த்தைக்கான ஈஸியாக சிம்பிளான ஈக்குவலண்ட் வேர்டு கொடுக்கும். அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டிக்ஷனரி என்றைக்குமே உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுருக்கணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு புது வேர்டு பார்க்குறீங்க, ஒரு பேப்பர்லையோ ஒரு புக்லையோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா, சம்வேர் எல்ஸ் யூ ஆர் லுக்கிங் அட் அ வேர்டு. அதுக்கு மீனிங் தெரில அப்படின்னா உடனே அந்த வேர்டை எடுத்து என்ன பண்ணணும், டிக்ஷனரியில் போட்டு சர்ச் பண்ணணும். போட்டு பார்க்குறீங்க, மீனிங் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், உடனே மீனிங் தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பு. நீங்கள் அந்த வேர்டோட மீனிங்கை பார்த்ததுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேர்டு அங்கே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னே மறந்து போயிடும். புரியுதுங்களா? அப்போ உடனே அந்த வேர்டை பார்த்ததுமே என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த பர்டிகுலர் வார்த்தையை கேலரியில் வெக்காபுலரி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் ஒன்று ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வைங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் மறக்காது அந்த வார்த்தைகள். அதில் சேவ் பண்ணி வைக்கணும். அது வேறு ஆல்பம் கூட இல்லாட்டி ஆல் ஃபோட்டோஸ் கூட வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தைகள் பார்த்துட்டே வரும்போது திடீர்னு நம்மளோட ஃபோட்டோஸ், நம்ம சொந்தக்காரங்க ஃபோட்டோஸ், ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே உங்களோட மைண்டு போயிடும். அதை சார்ந்த அது ரிலேட்டடாக இருக்க மற்ற ஃபோட்டோஸ்க்கு என்ன பண்ணிடுவீங்க, உடனே ஜம்ப் ஆயிடுவீங்க. உங்களோட அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து தனியாக ஒரு வெக்காபுலரி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல்பம்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் எடுக்கிற இந்த வேர்டோட டிக்ஷனரியோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, கண்டிப்பாக இப்போ பாருங்கள், டைம் கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அவர் ஓன் டைம். எவ்ரிபடி, எல்லாத்துக்குமே நம்மளோட ஓன் ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமில் மொபைல் எடுங்க, கேலரிக்குள்ளே போங்க, அந்த வெக்காபுலரி அப்படிங்கிற ஆல்பம்குள்ளே போங்க. படிக்க தேவையில்லை, சும்மா ஸ்வைப். இந்த வார்த்தையை ரைட், இந்த வார்த்தையை ரைட், சும்மா ஸ்வைப் பண்ணுங்கள். whenever you get time you should get into that particular folder. டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் சும்மாவாவது அப்படியே கண்ணால் ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வேர்ட்ஸ் மைண்டுக்குள்ளே உட்காந்துக்கும். உங்களுக்கு படித்த மாதிரியே தெரியாது, பட் அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சந்திக்க நேரிட்டால், எங்கேயாவது பார்க்க நேரிட்டால், அதை பேச நேரிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன்னா அது மைண்டுக்குள்ளே உட்காந்துரும், உங்களை அறியாமையே சப்கான்சியஸில் அது வேலை செய்யும். ஓகே, அந்த மாதிரி வார்த்தைகளை எங்கே யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எப்படிங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைகளை தமிழில் பேசும்போதே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் தமிழில் பேசும்போதே அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூஸ் அப்படிங்கிற புது வார்த்தையை நான் தமிழில் போடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் மறக்க மாட்டேன், மைண்டுக்குள்ள உட்காந்துருச்சு. யூஸ்னால் என்னை பயன்படுத்து. புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லலாம், தமிழ் மொழியில் பிற மொழி கலக்காமல் பேசணும் அப்படின்ட்டு. நம்ம பிற மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. ஓகே,
ஸோ நம்ம கற்றுக்கிற புது வார்த்தையை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தமிழ்லே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி பழகுங்க. நீங்கள் அடிக்கடி மென்ஷன் பண்ணும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு பரிச்சயம் ஆயிரும். எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளை தேட மாட்டீர்கள். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அதுவே அது புது வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அந்தந்த இடத்துக்கு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வார்த்தை பார்த்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், ஸ்லீப் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அந்த வார்த்தை பேர் ஸ்லம்பர். ஸ்லம்பர் அப்படின்னாலும் தூக்கம், தூங்குவது, அந்த மீனிங்கில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்லம்பர் பார்க்குறீங்க, தூக்கம்னு வருது. அப்போ அதே மாதிரி நீங்கள் தமிழில் பார்க்கும்போது அவன் தூங்குறான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு பதிலாக ஹீ ஸ்லம்பரிங் அப்படின்னு சின்ன சின்ன சென்டென்சஸில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மேக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மறக்காது. புது சென்டென்சஸை நாங்கள் எங்கே கற்றுக்கிறது? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள். சஜஸ்ட் பண்ணுறது மற்றவங்களாம் சஜஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், லெக்சர்ஸ் கேளுங்க, இங்கிலீஷில் லெக்சர்ஸ் கேளுங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்கள். இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனால் என்னோட தனிப்பட்ட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் போக வேண்டாம், இதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன் தெரியுங்களா? நம்ம ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் படிக்கிறோம், இல்லை அந்த ஒரு இங்கிலீஷ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் லாங்காக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவன் பேசுன லாங் சென்டென்சஸ்க்கு மீனிங் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ அந்த லாங்கான சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சு இல்லை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் நமக்கு தெரியணும்ல, அப்போ தான் அதை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த மொழியில் படத்தை பாருங்கள். உங்களோட தாய்மொழி மலையாளமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் படம் பாருங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அந்த படத்தை சப்டைட்டிலோட பார்க்கணும். அதான் ரூல். என்ன படமாக வேணால் இருக்கட்டும், அது நார்த் இந்தியன் ஃபிலிமோ நம்ம ஊர் ஃபிலிமோ என்னவோ இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ், சோர்ஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அங்கே பேசுகிறாங்களே அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போது அந்த படத்தை பார்க்கும்பொழுது கீழே வர சப்டைட்டில் பார்த்துட்டே வாங்க. சப்டைட்டில்லாம் படம் பார்க்காதீங்க. அதுவும் 2015-17 அப்புறம் வந்த ஃபிலிம்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ் மூவிஸில் இல்லை மற்ற லாங்குவேஜ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு நிகரான ஆங்கில சென்டென்ஸ் வாக்கியம் என்ன அப்படின்னு நம்ம தெரியாமல் முழிப்போம். தமிழில் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறான், அந்த சென்டென்ஸ்க்கு சப்டைட்டில் வரும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓ, தமிழில் இப்படி சொன்னால் அதுக்கு இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணுமா, ரைட், இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ரீசெண்டாக ஒரு தமிழ் படம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான் அதுக்கு கீழே சப்டைட்டில் இந்த வார்த்தையை போடுறாங்க, ஐ மிஸ்ஸிங் சம்திங். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது வேறு லாங்குவேஜ் இல்லாட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவன் வந்து எதையோ தவறு விடுறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் ஏதோ என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான், அதான் மீனிங் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சோர்ஸ் லாங்குவேஜ் படி அது மீனிங் கிடையாது. தமிழ் படத்தில் கிளியராக கொடுத்துருந்தாங்க, ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்னா அதற்கு அர்த்தம் எனக்கு தெரியாமல் என்னமோ நடக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியாமல் என்னமோ நடக்குது. இதுவே நம்ம தமிழில் சொல்லிவிட்டு அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியாமல் என்னமோ நடக்குது, சம்திங் ஹேப்பனிங் வித்தவுட் மை நாலேஜ் அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். தட் இஸ் ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன். தட் won't ஒர்க் அவுட் இன் ஆல் த பிளேசஸ். இதுதான் ப்ராப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், தமிழில் ஒரு சென்டென்ஸ் அவன் சொல்கிறான்னா உடனே அது கீழே வர சப்டைட்டில் உங்களுக்கு புதுசாக தெரியும் பட்சத்தில் டக்குன்னு என்ன பண்ணணும், பார்த்துட்டு என்ன பண்ணணும், அங்கெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வேலை செய்யாது. உடனே இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை உங்கள் மொபைலில் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், நோட்ஸுக்குள்ளே போங்க, நியூ சென்டென்சஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், இதை ஃபஸ்ட்டு போடுங்க, இல்லாட்டி தமிழில் கூட எழுதிக்கோங்க. ஓகே, ஐ மிஸ்ஸிங் சம்திங், ஒரு ஹைஃபன் போட்டு தமிழ் மீனிங், தமிழ் அதான் மீனிங் அப்படின்னு போட்டு சென்டென்சஸை அங்கே எழுதி வைங்க. டைம் கிடைக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஐ மிஸ்ஸிங் சம்திங், எனக்கு தெரியாமல் ஏதோ நடக்குது. ஸோ எந்தெந்த வார்த்தையில் எந்தெந்த சென்டென்சஸை நம்ம புதுசாக பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் நோட்ஸில் போட்டு வைங்க. அடிக்கடி சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிக்கணுங்க, இது கம்யூனிகேஷன் நாலேஜ் கிடையாது, இது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கில்லை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லி பார்க்கணும். இது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கனால நம்ம வாய்க்கு தான் வேலை கொடுக்கணும், சொல்லி பார்க்கணும். இது ஒரு ஃபுட்பாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் காலுக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க.
விளாண்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ தான் கால் அதுக்கு பழகும். நம்மளோட நாக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்போ தான் நாக்கு பழகும். ஓகே, அடுத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இதுதான் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு டவுட். எல்லாம் ரைட்டுங்க, யார்கிட்ட நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது? எங்ககிட்ட யாருமே கிடையாது, எங்கள் வீட்டில் படித்தவங்க யாருமே இல்லை, எங்கள் அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அதற்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறையை சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1, உங்கள் வீட்டில் எப்படி ஒரு சின்ன சின்ன குழந்தை இருப்பாங்க. இந்த காலத்தில் மேக்ஸிமம் 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் இங்கிலீஷ் மீடியம். 98% மக்கள் எங்கே படிக்கிறாங்க? ஆங்கில துறையில் தான் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தை உபயோகித்து பேசுங்கள். You just approach them and speak with them with your original language. Whatever language you know, you just speak to them. ஏன் அவங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வரீங்க, நானே வரேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோம். இமீடியட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் என்கிட்ட பேசணும்னு ஆசை இருந்தாலும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கனால என்கிட்ட நீங்கள் தமிழில் தான் பேசுவீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே ஏஜ், இல்லாட்டி உங்களை விட கொஞ்சம் ஒரு 2 வயசு ஏஜ் கம்மியாக இருப்பேன், இல்லாட்டி உங்களை விட சீனியராக இருக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். குழந்தைங்க ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட நீங்கள் போய் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அங்கிள், ஆண்டி, இது தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பெருசாக உரைக்காது. அடப்போ, பரவாயில்ல தங்கம், தப்பு தானே, நீ சொல்லிக் கொடு, அங்கிளுக்கு நீ சொல்லிக் கொடு, ஆண்டிக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அவங்ககிட்ட போயிடுவோம். அது நம்மளை அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே உடையாது நமக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்ககிட்ட ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 1 வே. 2nd வே, அதர் லாங்குவேஜ் பீப்புள் அப்படின்னு என்ன, அந்த மக்களுக்கு நம்ம லாங்குவேஜ் பேச தெரியாதவங்களாக இருக்கணும். இப்போ தமிழ் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிற ஆள் தமிழ் பேச தெரியாதவனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தப்பே பண்ணாலும் நம்ம தாய்மொழியில் வந்து நம்மக்கிட்ட தப்பை வந்து சொல்லி காட்ட மாட்டான். இன்கேஸ் நம்ம தாய்மொழி தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் போய் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவா, டே தப்பாக பேசாத போடா அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நமக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் போன மாதிரி ஆயிரும், செல்ஃப் எஸ்டீம் அங்கே உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதுவே ஒரு நார்த் இந்தியன் ஆப்போசிட்டில் இருக்கான், அவனுக்கு தமிழ் தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் ஏதோ ஓரளவுக்கு தெரியுது, நம்ம போய் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாலும் அவனால் நம்ம தாய்மொழியில் நம்ம பண்ணுற தப்பை சுட்டி காட்ட மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இங்கிலீஷில் நீங்கள் பேசுங்க. அங்கே தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளரும். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களோ ரைட்டாக பேசுகிறீங்களோ அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம நடத்துகிற கிளாஸில் இல்லாட்டி நீங்கள் பார்த்த எல்லா கிளாஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு செட் ஆஃப் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அந்த நாலேஜை போய் இவங்ககிட்ட இம்ப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேச என்ன ஆகும்னா நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே வந்துடும். டே பை டே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதே உங்களை அறியாமல் சொல்ல பழகுவீங்க. 3வது, இல்லைங்க எனக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறக்கே எனக்கு யார்ட்டையுமே பேச முடியல, நானும் செல்ஃப் லேர்ன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்குது. என்னென்னா மிரர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிரர் ப்ராக்டிஸ் கூட இப்போதைக்கு ஏன்னா ரொம்ப நாள் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் ப்ராக்டிஸ். செல்ஃபி வீடியோ வச்சுக்கோங்க, பேசுங்க. வீடியோவில் என்ன தோணுதோ எல்லாமே பேசுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம்னா யோசிச்சு பேசுங்க. யார் கேட்க போகிறா? உங்களோட வீடியோ நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. யோசிச்சு பேசுங்க. ஓகே, அப்படி யோசிச்சு பேசும்போது உங்களோட அந்த கான்டென்ட் முடிஞ்சதுன்னா உடனே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் எங்கே பேசுகிறீங்க, எந்தெந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்து திணறீங்க, எந்த வார்த்தை இமீடியட்டாக உங்களால் யோசித்து கொண்டு வர முடியல, எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அதெல்லாமே ரெக்டிஃபை பண்ண ஆரம்பித்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அப்படி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு ரெக்டிஃபை யுவர் ஓன் ப்ராப்ளம். அதாவது மற்றவங்க வந்து என்னோட தப்பை கண்டுபிடிக்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணி அதில் நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாளாக கவனிங்க மக்களே, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளூவன்சின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் எது வேகமாக பேசுகிற ஃப்ளூவன்சின்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு மேடை பேச்சாளராவது கடன்னு ஸ்டேஜில் பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு ஸ்காலராக இருக்கட்டும், நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்க ஆளாக இருக்கட்டும், வேகமாக கடன்னு பேசுகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே பொறுமையாக தான் பேசுவாங்க. அதனால் வேகமாக பேசினா தான் ஃப்ளூவன்சி, வேகமாக பேசினா தான் நம்மக்கிட்ட நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு நினச்சா அது உங்களோட முட்டாள்தனம். பொறுமையாக பேசுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன ஸ்பீடில் ஒரு லாங்குவேஜ் ஆரம்பிக்கிறீங்களோ அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கணும். ஓகே, அதே ஸ்பீடில் 30ல் ஆரம்பிக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ, 30ல் ஆரம்பிக்கிறீங்களா 30லே போகணும், 50ல் ஆரம்பிக்கிறீங்களா 50லே போகணும். 50ல் ஆரம்பித்து விட்டுட்டு ஐயோ வார்த்தையில் தேடிட்டு 50லேருந்து 30க்கு வந்துட்டு 30லேருந்து 10க்கு போயிட்டு உடனே அப்புறம் மறுபடியும் தமிழுக்கு ஜம்ப் ஆகிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப
நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு. ஓகே, என்ன ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோமோ அதே ஃபாஸ்ட்டில் போகணும். அதனால தான் ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டில் பேச ஆரம்பிங்க. இன்னொன்று, நாம் ஒரு வார்த்தையை பேச ட்ரை பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸை பேச ட்ரை பண்ணுறோம். எதுலேருந்து? தமிழ்லேருந்து இங்கிலீஷ் தான் நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அப்போது தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்ட்டான இருக்க வார்த்தைகளை சர்ச் பண்ணுறதுக்கு மைண்ட் எடுத்துக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைமு தான் நம்மளோட வேகத்தை கணிக்கும். நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற டைம் எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உடனே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட ரிப்ளை என்னவாக இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ணுறது டைம் ஸ்லோவாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு பேசுகிற அந்த டைமை மைண்ட் எடுத்துக்கொள்ளும் காலம்தான் நம்மளுடைய லாங்குவேஜோட ஃபாஸ்ட்டை நிர்ணயிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அடிக்கடி இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களே உங்களை சொல்லி பார்த்துக்கணும். இந்த சென்டென்ஸ்னால் எப்படி சொல்லலாம்? நீங்கள் தனியாக இருக்கும்போது சொல்லி பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் நம்ம அப்படி சொல்லலாம், அந்த படத்தில் வந்து அவன் அப்படி சொன்னான், அந்த படத்தில் இந்த சீன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே நரேட் பண்ணி பழகுனா சம்டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளே மற்றவங்க இடத்துல பேசும்போது சல்லுன்னு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்கள. ஸோ இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் இம்ப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு 30 to 45 டேஸில் யூ வில் see the miracle in your language. டெஃபினெட்லி உங்களோட லாங்குவேஜில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்டென்ட் நான் வச்சுருக்கேன் உங்களுக்காக மட்டுமே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.